எதுக்கு நாங்கள் காவல் நிலையத்தை நாடி புகார் தர வந்துருன்னு சொன்னீங்கக்கா, இது வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது 2009 தெரியும். தெரிஞ்சும் ஏமாற்று உள்நோக்கத்துடன் எங்கள் 2000 அதாவது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2037 பேர் ஏமாற்று உள்நோக்கத்துடன் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறாங்க. உள்நோக்கனாக்கா தெரிஞ்சே இதை செயல்படுத்துகிறாங்க. நாங்கள் இதை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கேட்கும்போதும் பல்வேறு வழிகளில் எங்களை ஏமாற்று முயற்சி தான் பண்ணுறாங்க. ஈவன் தோ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க சொன்னால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் லீகல் பார்த்து தான் வாங்கணும். நாங்கள் லீகல் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆகாஷ்ன்ற ஒன் ஆஃப் த கம்பெனிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கம்பெனியே கிடையாது. ஸோ அது வந்து என்ன சொல்லிங்கன்னா அது ஃபேப்ரிகேட் டாக்குமெண்ட்டா என்னன்ற விஷயம் வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது மட்டுமே கிடையாது. அவங்க எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2015 ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த அலைன்ஸ் ஆர்ச்சார்ஜ் ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அசோசியேஷனுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கூட அவங்க முன் வராத பட்சத்தில் அப்புறம் எலெக்ஷன் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணி அசோசியேஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அசோசியேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன சொல்லிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எங்கள் பில்டிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு கார்பஸ் எல்லாம் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இது வரைக்கும் எங்கள் 8 பிளாக்குக்கு ₹1 கார்பஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணலை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 crores. அதுக்கப்புறம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. கிளப் ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ₹1 lakh அதோட மெம்பர்ஷிப்பு ₹1.5 crore ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மோர் தென் 30 crores மேலே இருக்குது. கிளப் ஹவுஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கும் ஒரு ரெமெடி இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு போராட்டங்கள் இது மாதிரிலாம் போகும்போது இப்போ நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். நேரடியாக அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா இமீடியட்டாக ஸ்டாப் டு ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் சொல்கிற அந்த சர்வே நம்பருக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி அதில் இருக்க 15 ஏக்கர் சர்வே நம்பருக்கு நிறுத்திட்டாங்க. பேங்கர்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர் எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட காசு இன்ன வரைக்கும் ரோட்டில் தான் நிற்குது. இது தெரிஞ்சே இவங்க செயல்படுத்தினால இவங்க மேலே கிரிமினல் இன்டென்ஷனாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஐஜிஎஸ் பார்த்தோம்.